இரண்டாவது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த சுன்னத் அல்ல. நபியுடைய சுன்னத்திற்கு 1400 வருடம். ஆனால் இந்த சுன்னத்துடைய வரலாறு தொகுத்தெடுத்தால் 6500 வருடத்துடைய வரலாறு இருக்குது உதகையாகும். எவ்வளவு காலமுடைய அவர்டா 6500 வருடம் இந்த உதகையாவுடைய ஹிஸ்டரி வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் முன்வைக்கிறேன். அதுல முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு உதகையாவுடைய காலத்திலேயும் ஹஜ் பெருநாளுடைய காலத்திலேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்மாருடைய சம்பவம் சொல்லப்படும். நாங்க சின்ன காலத்துல ஹஜ் பெருநாளுடைய குதுபாவுல அந்த சம்பவத்தை படிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்மார்கள் இருந்தார்கள். சுருக்கமாக சொல்றேன். காபீல், ஆபீல். ஒரு ஆள் பேர் காபீல், அடுத்தவங்க பேர் ஆபீல். அந்த காலத்துடைய திருமணத்துடைய ஒரு முறை இருந்தது. என்ன முறைண்டால், ஒரு சகோதரர் பிறந்தார், அந்த சகோதரரோடு ஒரு சகோதரி பிறந்தார். இரண்டாவது பிரசவத்தில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பிறந்தால் மாற்று திருமணம் நடக்கும். முந்தைய சகோதரனும் இரண்டாவது பிறந்த சகோதரியும் இப்படி மாற்று திருமணம் அந்த காலத்தில் இருந்தது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். வரலாறு சொல்லுது, நபி அவர்களுடைய காலத்திற்கும் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திற்கும் மத்தியில் 10,000 வருஷம் தான் இந்த உலகத்துடைய தோற்றம் காலங்களை வச்சு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை வச்ச உலகத்தை நினைக்கிற உலகம் அல்லாஹ் எப்ப படைச்சானோ அல்லாஹ் பாடம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கணக்கெடுத்தால் ஒரு 10,000 வருஷத்துடைய ஒரு கெடு இருக்குது. சரி, இப்படி ஒரு திருமணம் அந்த காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுடன் காபீல் என்று சொல்லக்கூடியவரோடு பிறந்த சகோதரிய யார் முடிக்கணும்? காபீல் தான் முடிக்கணும். ஆனா காபீல் சொன்னால் என்னோடு பிறந்த சகோதரியை நான் முடிப்பேன். அவன் அழகானவன். அவருடைய பெயர் தீமா என்ற ஒரு பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேறொரு பெயரும் வந்திருக்கிறது. அந்த பெண்ணைத்தான் நான் முடிப்பேன். அவர் சொன்னார், அப்படியே என்னோடு பிறந்த சகோதரிய நீ முடிக்கணும், உன்னோடு பிறந்த சகோதரி நான் முடிக்கணும். இந்த பிரச்சனை வந்த உடனே காபீல் சொன்னாரு, ஹாபிலை பார்த்து, தன்ன சொந்த சகோதரனை பார்த்து, நான் உன்னை கொலை செய்வேன். உலகத்தில பாதிக்கப்பட்ட கொலையுடைய முதலாவது வார்த்தை இதுதான். இதற்கு முன்னால உலகத்தில் கொலை நடக்கவே இல்லை மனிதர்களுக்கு மத்தியில். அவர் என்ன வார்த்தை பாவிச்சார்? நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்வேன். காபிலை இல்ல, ஹாபில் கொலை செய்யப்பட இருந்தவர்களே அவர் தக்வாவோட கூடினவர். அவர் சொன்னார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தக்வா உள்ளவர்களை கபூல் செய்வான். லஇன் பஸத்த இலைய யதக லிதக்துலனி மா அன பிபாஸதி யதிய இலைக லிஅக்துலக். என்னை கொலை செய்ய நீ உன்னுடைய கையை நீட்டினாலோ உனக்கு எதிராக நான் ஆயுதம் தூக்க மாட்டேன். இப்படியெல்லாம் சொல்ல காபில் என்ன செஞ்சார்? தன்ன சொந்த சகோதரனை கொலை செஞ்சார். கொலை செய்தால் அந்த ஜனாசாவை வீசுறதா, தூக்கி எறிகிறதா, என்ன செய்யணும் என்ற முறை தெரியாது. ஏன் அதற்கு முன்னால் கொலை நடந்தில்லை. இப்ப கொலை செய்யப்பட்ட சகோதரனை என்ன செய்யணும் என்று தெரியாது. அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அது இன்னொரு காகத்தை கொலை செய்தது. கொலை செய்த காகத்தை குளிய தோண்டி அது சொன்னால் தூக்கி கொண்டு போய் குளிய தோண்டி புதைக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ் காவிலுக்கு காட்டி, இது போல உன்னுடைய சகோதரனையும் நீ புதைத்து விடு. ஜனாசாக்கள் பத்த வைக்கப்படக்கூடியவைகள் அல்ல, அது புதைக்கப்படக்கூடியது, அடக்கம் செய்யப்படக்கூடிய
வரக்கூடியது என்பதற்கு 10,000 வரலாறு, வருஷத்துடைய வரலாறு என்ன? இங்கிருந்தான் ஒவ்வொரு ஜனாசாக்களும் அது அடக்கம் செய்யப்படத்தான் வேண்டும் என்ற ஆதாரம் கூட அங்கிருந்து பெறப்படுகிறது. இப்ப சகோதரன் கொலை செஞ்சிட்டான். ஹதீஸ்ல வருகிறது, உலகம் அழியும் வரைக்கும் எத்தனை கோடி கொலை ஒவ்வொரு நாளும் கொலை நடக்குது. இலங்கையில நடக்குது, பலஸ்தீன். உலகம் அழியும் வரைக்கும் எத்தனை கோடி கொலை நடக்குமோ அத்துணை கோடி கொலையுடைய பாவத்தின் ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. புகாரில் ஹதீஸ். அவர்தான் முதல் கொலைக்கு காரணமாக இருக்கிறார். சரி, இத நிறைவேற்றுவதற்கு தான் அல்லாஹ் குர்பான் கொடுக்க சொன்னார். இதான் முதலாவது குர்பான். உலஹியா என்ற பெயர்ல அல்ல, குர்பான் அல்லாஹ் கொடுக்க சொன்னார். இப்ப அந்த காலத்தில் இருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஆடு விற்கக்கூடிய ஒரு ஆளை தேடி குடிச்சு 2 கொம்புள்ள வெள்ளையும் கருப்பும் கலந்த அல்லது சாம்பல் நிறமுள்ள ஒரு ஆட்டை எடுத்து குர்பான் செய்யப்படுகிறது. யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோ அவர் நல்லவர், யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படலையோ அவர் மோசமானவர். காபிலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படல, ஆபிலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று முடிவு செய்யப்படுகிறது. அப்ப அந்த குர்பான் கொடுத்த ஆட்டை அல்லாஹ் 70 ஹரீஃபா 40 ஹரீஃபா ஹரீஃப் என்றால் எத்தனை வருடம் என்பது மாற்று கருத்து இருக்குது. அல்லாஹ் 40 ஹரீஃபுகள் அத சொர்க்கத்துல பாதுகாத்து வச்சிருந்தார். எந்த ஆட்டை? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கொடுத்த அந்த குர்பானை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருந்தார். அல்லாஹ் சொர்க்கத்தால பாதுகாத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியில 3000 வருஷம் வித்தியாசம். 3000 வருடங்களுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கனவை காட்டுறார். அந்த கனவுல தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்ற கனவு காணப்படுகிறது. அல்பஹுக இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அல்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுத்து பலியிட நான் கனவு கண்டிருக்கிறேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, ஃபன்துர் மாதா தரா கால யா அபதி இஃஅல் மா துர்பர். பாப்பா, நீங்க எப்படி கனவு கண்டீங்களோ அப்படியே செய்யும். இப்ப அறுக்க முற்படுறார். அதன் ஐயாவுடைய ஆரம்பம். அறுக்க முற்பட்ட நேரத்தில் அறுக்க பார்த்த அப்படின்னு இல்லை, கழுத்துல கட்டிய வச்ச, ஆனா அறுத்து படல. அல்லாஹ் உடனே சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கினான். வலுப்பமான ஒரு விபகை, ஒரு அறுப்பை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். சுவர்க்கத்தில் அந்த ஒரு ஆட்டை இறக்கினா இந்த ஆட்டை குர்பான் கொடுங்கன்னு சொல்லி. அது எந்த ஆடு என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டை 40 ஹரீஃபா அல்லாஹ் 40 ஹரீஃபுகள் சுவர்க்கத்திலே பாதுகாத்து வைத்திருந்தாரே அந்த ஆட்டை தான் இறக்கினான். இது எல்லா மதரசாக்களையும் ஓதி கொடுக்கக்கூடிய தஃசீர் இப்னு கஸீர்ல இந்த சரித்திரம் சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபஹையாவுடைய வரலாறு. இப்ப அதனால ஒரு கால வகையில இமாம்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து போய் 1400 வருடம், அவர்களுக்கு முன்னால் 600 வருடங்களுக்கு முன்னால் வந்தவங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 1400 600 2000. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்று வரைக்கும் 2000 வருடம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் 1500 வருடம். மொத்தமாக பார்த்தால் 6500 வருடங்கள் இந்த காலம் இருக்குது. அவ்வளவு காலம் அந்த குர்பானுடைய அறுத்து பலியிட்ட வழக்கம் அங்கிருந்து வந்திருக்கிறது.
இது அதனுடைய சுருக்கமான ஒரு வரலாறு. அடுத்ததாக இது எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு மார்க்கமாக்கப்பட்டது? தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? எத்தனாம் ஆண்டு ஹிஜ்ரி? தொழுகை கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2 இல்லையா? ரமலானுடைய நோன்பு, ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 6. நபி அவர்கள் ஹிஜ்ரி 10 தான் ஹஜ் செஞ்சாங்க, 6 கடமையாக்கப்பட்டுச்சு. உதஹியா இந்த உம்மத்துக்கு எப்ப கடமையாக்கப்படுகிறது என்றால் ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜகாத் கடமையாக்கப்பட்ட வருஷம் தான் உதஹியாவுடைய அமலும் மார்க்கமாக்கப்பட்டது. இதற்கு அடிப்படையான ஆதாரம், உதஹியா எங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்கு அடிப்படையான பிரதானமான ஆதாரமாக எடுக்கப்பட்டது சூரத்துல் கௌசர். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக. நபியே நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னது பெருநாளுடைய தொழுகை, ஸலாத்துல் ஈத், ஈதுல் அத்ஹா, ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை தொழுங்கள். வன்ஹர் அறுத்து பலியிடுங்கள். அதனால தான் உலமாக்கள் ஆதாரம் கொடுத்தாங்க, தொழுகைக்கு பிறகுதான் உதஹியா. தொழுகைக்கு முன்னால் உதஹியா கொடுத்தா உதஹியாவாக கபூலாகாது, உதஹியாவாக சதகாவாக கபூலாகும், உதஹியாவாக கபூலாகாது. ஏன்? இந்த தொழுகைக்கு பின்னால்தான் அடுத்து பலியிடக்கூடிய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். இது குர்ஆனுடைய ஆயத்தில் முதலாவது பெறப்படுகின்ற ஆதாரம். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கொம்புள்ள 2 ஆடுகளை, அது வெள்ளையும் கருப்பும் கலந்தத தன்னுடைய கையால ஸல்லல்லாஹு அறுத்தாங்க. வஸம்மா பிஸ்மில் சொன்னாங்க, வகப்பர அல்லாஹ் அக்பர்தாங்க, வவத அரிஜிலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டுக்கால பிராணியுடைய தொடைக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு தனி அறுத்தாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் பிரதானமான அடிப்படையாக ஆதாரமாக சொல்லப்படுகிறது.